அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ருதானாம் சுசரணம் வந்தே அனந்தார்த்தி தேசிகம். இந்த தனியனானது சித்தரையிலே அவதாரம் பண்ணினதான அனந்தான் பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுகிற ஆச்சாரியருடைய தனியன். இவர் அவதாரம் பண்ணினது கர்நாடக தேசத்தில் இருக்கக்கூடிய கெரங்கூர் என்றைய தினத்திலே, அன்றைய நாளிலே இதற்கு சிறுப்புத்தூர் என்று அழைக்கப்பட்டது. இங்கே அவதரித்திருந்த இந்த சுவாமியானவர் திருவரங்கத்திலே பகவத் ராமானுஷருடைய காலக்ஷேப கோட்டியிலே அன்வைத்துக் கொண்டிருந்தார். பகவத் ராமானுஷர் பகவத் விஷயம் என்று சொல்லப்படுகிற திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை அருளி செய்து கொண்டிருக்க செய்தவே, மூன்னாம்பத்திலே மூன்னாம் திருவாய்மொழியிலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிவி செய்ய வேண்டும் நாம் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்குள் சோதி எந்தை தந்த தந்தைக்கே என்கிற மூன்னாம்பத்து மூன்னாம் திருவாய்மொழியை சாதித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையிலே சிந்து பூமகிடும் திருவேங்கடம் அப்படின்னு இந்த பதிகத்திலே பகவானுக்கு நிஜமாக பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், தொண்டு, புருஷார்த்தத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் சுவாமி. நிச்சலமாக திருமலையிலே எழுந்தருளி பகவானுக்கு புஷ்ப கைங்கரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக சுவாமி சாதித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று சுவாமிக்கு ஒரு மனதிலே திருவுள்ளம் பற்றினார். பகவானுக்கு இத்தனையெல்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டுமே, திருமலையிலே கைங்கரியம் செய்வார்கள் யாரேனும் உண்டோ அப்படின்னு சுவாமி அந்த கோட்டியாரிடத்திலே கேட்டார். கோட்டியில எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்க, திருமலைக்கு சென்று நித்தியமாக புஷ்ப கைங்கரியத்தை செய்பவர்கள் ஆரேனும் இக்கோட்டியிலே உளரோ அப்படின்னு கேட்க, யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா முந்த நாள் எல்லாம் திருமலைக்கு போகணும்னு சொன்னாலே இங்கேருந்து பெரிய யாத்திரை, திருமலை யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு திருவேங்கட யாத்திரைனா ஒரு பெரிய விஷயம். அந்த நாள்ல எல்லாம் இப்ப இருக்க மாதிரி போட முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு பரிசிரமப்பட்டு இங்க இறங்கி அங்க இறங்கி அங்க தளிகை பண்ணி இங்க தளிகை பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு போய் சேர்வர்கள். அப்படி இருக்கிறதுனால அவர்கள்லாம் கொஞ்சம் அப்படி பேசாம இருந்தா, சுவாமியினுடைய நியமனம் இதுவானால் அடியை இன்னைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி எழுந்திருந்து நின்னார். அவர் வேற யாரும் அல்ல, திருமலை அனந்தான் பிள்ளை. இன்னைக்கு இப்ப சொன்னோம் இல்லையோ, கர்நாடக தேசத்திலே அவதரித்திருந்ததான சுவாமிதான் அனந்தான் பிள்ளை அப்படின்னு பேர் அவருடைய திருநாமம். அவர் அந்த சுவாமி தான் நான் புறப்பட்டு போறேனே, சுவாமியினுடைய திருவுள்ளம் இதுவானால் அடியே இன்னைக்கே போனேன், சுவாமியினுடைய திருவடி வலத்தாலே சென்றுகிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கிருந்து புறப்பட்டு போயிட்டார். போய் அங்கே பகவானுக்கு நிச்சயமான கைங்கரியங்கள் பண்ண வேண்டும் இல்லையோ, அதனால அதுக்கு தோட்டம் எல்லாம் அமைக்கணும், புஷ்ப செடிகள் எல்லாம் நடவணும், அதுக்கு தீர்த்தங்கள்லாம் சேர்க்கணும், உரங்கள்லாம் சேர்க்கணும், நன்னா ஆடு மாடெல்லாம் வராதபடிக்கு அங்க நன்னா காவந்து பண்ண வேண்டும், கிணறு வெட்டணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் இல்லையோ. அந்த சுவாமி அங்க போனார். போய் தனியா ஒரு இடத்துல மலையில எல்லாத்தையும் எடுக்கணும்னா எத்தனை கஷ்டமா இருக்கும், அத்தனையும் பண்ணி முதல்ல கிணறு வெட்டுறார். கிணறு வெட்டி அங்க புஷ்ப செடிகள் எல்லாம் நடனம்ங்கிறதுக்காக கிணறு வெட்டிட்டு இருக்கார். அவருடைய தர்மபத்தினி இங்கிருந்து போகும்போதே நிறைமாத கர்ப்பிணியாக எழுந்துள்ள இருந்தால் சுவாமியினுடைய திருத்தேவியா. அவர் அங்கிருந்து போன உடனே சரி வா நம்ம எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணலாம், இதானே கொண்டவண்டர் மக்களே அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான். பத்தினியும் பர்த்தாவும் சேர்ந்து எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், குடும்பமே சேர்ந்து பண்ணணும்னா அதுதான் கொண்டவண்டர் மக்கள் அப்படின்னு ஆழ்வாரே தெரிவித்துள்ளார். அவர்கள் அப்படி இருந்தா சரி, இனி இவர் குழிய வெட்ட ஆரம்பிச்சார். மம்மட்டி கிடப்பாறை எல்லாம் வச்சுட்டு வெட்ட ஆரம்பிச்சார். எட்டி மண்ணை கொண்டு போய் எட்டி கொட்டுடுவா அப்படின்னு சொன்னார். சரின்னு அந்த திருத்தேவியார், அவ்வளோ நிறமாத கர்ப்பிணி, அவளிடத்துல கைங்கரியம் பண்ணோம்னா எல்லாத்தையும் வெட்டினார், மண் எடுத்தார், ஷட்டில் போட்டார், அந்த திருத்தேவியார்கிட்ட கொடுத்தார், கொண்டு போய் எட்டி போய் கூட்டிடுவா அப்படின்னு சொல்ல, இவர் மெதுவா நடந்து போய் அங்க சேர்த்துட்டு வந்தா. இதை பார்த்துட்டே இருந்தா பெருமாளுக்கு எம்பெருமானாருடைய கைங்கரியத்திலே ஒரு பங்கு பெற வேணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டது. ஒரு பாகவதனுடைய மூலமாக பெற்றுக்கொள்ள வேணுங்கிற ஆசை ஏற்பட சிறு பிள்ளையாக எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தானும் ஒரு சிறு பிள்ளையா வந்தார். அனந்தான் பிள்ளை சுவாமியோட, சுவாமி அடியனுக்கு தேவாள் கொஞ்சம் இந்த மண்ணை அந்த கூடையில போட்டு கொடுத்தீருன்னா அடியை கொண்டே எட்டி கொண்டே கொடுத்துட்டு வந்துருவேன். தேவாளோட திருத்தேவியா ரொம்ப முடியாம சிரமமா இருக்கு, முடியல அடியன்கிட்ட கொடுத்துருவேன், நான் வேணா கொண்டே சேர்த்துடுறேனே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது போ, என்னுடைய ஆச்சாரியர் ராமானுஷர் என்னிடத்துல நியமனம் பண்ணியிருக்கார் இந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்று, அதனால அந்த கைங்கரியத்துல பங்கு வாங்குறதுக்கு நீ இங்க வாத போ, எட்டி போ அப்படின்னு சொல்லிட்டார்.
அந்த பிள்ளைக்கு ஆனா அதை வாங்கிக்கணுங்கிற ஆசை. அதனால பார்த்தார், சரி இந்த பெண் பிள்ளை, அதாவது இந்த திருத்தேவியார் போய் கூட்டிட்டு வராளோ இல்லையோ, இவருடைய கண்ணு படுற இடம் வரைக்கும் வரல. வளவா இருக்கிற இடத்துல, கண்படாத இடத்துல இந்த பிள்ளை நின்றுண்டு, தேவாளாலதான் முடியலையோ இல்லையோ, தேவாள் பர்த்தா தான் அதை கொட்டை சொல்றது, அடியும் கொண்டு வந்துட்டு தேவாள் இங்கேயே இருக்கா, இது வரைக்கும் பாதி தூரத்துக்கு கொண்டு வந்துரும், அவர் கண்படாத இடத்துல இருந்து நான் புறப்பட்டு போய் எட்டி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சாமர்த்தியமா அங்க நின்று கொண்டு, அவருடைய கண்ணிலே படாதபடிக்கு நின்று கொண்டு, திருத்தேவியார் கொண்டு வந்து மண்ணை கொடுக்கறச்ச கொண்டு போய் கொட்டிட்டு வந்தார். இப்ப மண்ணு கொட்டிட்டு வர்றதுனுடைய நேரம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா இவா போனோம்னா மெதுவா போயிட்டு இருந்தா, இப்ப இவர் வந்த உடனே சின்ன பிள்ளையோ இல்லையோ சீக்கிரம் கொண்டு விட்டா அவருக்கு உடனே சந்தேகம் வந்துடுது அனந்தான் பிள்ளைக்கு. இப்ப இவ்வளவு நேரம் மெதுவா போயிட்டு இருந்தே இப்ப திடீர்னு எப்படி வேகமா போறதுன்னு எட்டி வந்து பார்த்தா இந்த பிள்ளை கொட்டிட்டு இருந்தா. நான் தான் உன்ட்ட சொன்னேன் இல்லையோ, நீ என்னிடத்துல கைங்கரித்த பெறணுங்கிறதுக்காக நீ இவளிடத்தை சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்கியா அப்படின்னு விட்டேனா பார் அப்படின்னு துரத்திட்டே ஓடினார் அந்த பிள்ளைய, சின்ன பிள்ளைய. அது ஓடித்து நேரம் மூலஸ்தானது உள்ள படுத்து, உள்ள போனவனே இவர் எப்படியாவது தண்டிக்கணும்னு நினைத்தவர் கடப்பாரை எடுத்து விட்டார். நேரம் விட்டா அது நேரமே அந்த பிள்ளையினுடைய மோவாக்கட்டையில பட்டவுடன் ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. இவர் திருப்பி ஓடுறாரோ இல்லையோ, ஒன்னா மூலஸ்தானத்துக்கு படுத்து அந்த குழந்தை காணும். பார்த்தா குழந்தைய காணும். ஓ பகவானே, தேவரீரா நமக்கு வந்தது, இப்படி தேவரீர் நம்மிடத்திலே கைங்கரியத்தை பெற வேணும், ராமானுஷருடைய கைங்கரியத்திலே பங்கு பெற வேணும் என்று சுவாமிக வந்துதான். அதாவது கைங்கரிய பிரார்த்தனையை சொல்ற பதிகம் தான் இந்த பதிகம். ஒழிவில் காலம் எல்லாம் கைங்கரியம், அதாவது மந்திரங்களுக்குள்ள ரத்தனம்னு சொல்லப்படுகிற துவயமகா மந்திரத்தில் இருக்கக்கூடிய உத்தரவாக்கியம். நாராயணாய நமகான்னு சொல்லப்படுகிற விடத்திலே நமஹ அப்படின்னு சொன்னா நாம் அந்த கைங்கரியத்தை பெற வேணும், எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை பெற வேணுங்கிறது தான். சொரூபமாக இருக்கக்கூடிய சொரூபத்தை பெற வேணும், சொரூப சத்தை பெற வேணும். அதே போல இதுதான் எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய தொண்டு, அதை பெற வேணும் இல்லையோ, அது சொரூபமாகவும் இருக்கும் பிராப்தியமாகவும் இருக்கக்கூடிய கைங்கரியத்தை பெற வேணும்னு இந்த பிள்ளை வந்து நான் கேட்கறதுக்காக வந்தேன். அந்த நேரத்துல போய் இந்த கைங்கரியத்துல பங்கு பெற வந்தாயா அப்படின்னு கோபப்பட்டு தான் அவர் பண்ணார். இதற்காக எம்பெருமானாரிடத்துல நேரடியா கைங்கரியம் பெறுறது வந்துதான் அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப மனம் நொந்து போனா, பெருமாள்கிட்ட போய் இப்படி அபசாரப்பட்டோமே அப்படிங்கிறது. அந்த குழந்தை ஓடி போதோ இல்லையோ, ஓடி போன போது மூலஸ்தானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது அப்பிரதட்சணமாக ஓடித்து. பிரதட்சணமா தானே போனோம். இவர் ஓடுறதுக்கு என்ன பிரதட்சணம்னு பாப்பாளா அப்பிரதட்சணம் பாப்பாளா? இந்த குழந்தை போக்கு காட்டி கொண்டு ஓடி போவா, அப்பிரதட்சணமாக ஓடி வந்தது. ஓடி போய் உள்ளுக்குள்ள போய் சேர்ந்துருது. இன்னைக்கு திருவேங்கமுடையானுக்கு இந்த இடத்துல மோவாக்கட்டில என்ன வைக்கிறா? பச்சைக்கல் பூரம். எதற்காக? அன்று நடந்தது கடப்பாறையாலே அவர் விட இது இங்கே பட்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வர எம்பெருமான் உள்ளே சென்று நிற்க பார்த்தா திருவேங்கமுடையானே வந்திருக்காரா அப்படின்னு அவருக்கு தோற்ற. என்ன செய்ய, பகவானிடத்தில் அபசாரப்பட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறமா பச்சைக்கல் பூரத்தை இன்றும் திருவேங்கடமுடையானுக்கு இந்த மோவாக்கட்டையிலே பச்சைக்கல் பூரம் சார்த்தப்படுகிறது. அன்னைக்கு நடந்தது. அதே போல இவர் கடப்பாறை விட்டாரோ இல்லையோ, அந்த கடப்பாறையும் இன்னைக்கு சேவிக்கணும். அது எங்க சேவிக்கலாம்னா, திருமலையிலே முன்னாடி ஜிஎஸ் சுவாமிகள்லாம் எழுவளோ இல்லையோ, அது முதல்ல அந்த உள்ளுக்குள்ள பெருமாளுடைய சன்னிதியிலே புஷ்கரணி இந்த பக்கம் இருக்கும். புஷ்கரணிலேருந்து வரும் பொழுது எல்லாம் பலிவேரங்கள் பிரசாதங்கள் எல்லாம் சாதித்த கொண்டு மேலவாத்தியங்களோட எல்லாம் வரும். ஜிஎஸ் சுவாமி அங்கிருந்து தான் எழுந்துருவார் காத்தால விஸ்வரூப தரிசனத்துக்கா. அந்த இடத்துல முதல் முகப்பு, அந்த முகப்பு துவாரத்திலேயே வைகுண்டத்தாரம்னு அது பின்னாடி இருந்தாலும் இந்த முகப்புலேருந்து உள்ளுக்குள்ள நுழையிறது. இங்கிருந்து நுழையக்கூடிய இடத்திலேயே மேல பார்த்தோம்னா பெரிய திருக்கதவுகள் இருக்கும். அந்த திருக்கதவுகள் மேல பார்த்தோம்னா ஒரு கடப்பாறை தொங்குறது. அந்த கடப்பாறை வேறு ஏதுமல்ல, திரு அனந்தான் பிள்ளை தானும் வைத்திருந்ததான கடப்பாறை 1000 வருஷத்துக்கு முன்னாடி. முதல்ல பெருமானுக்கு பச்சைக்கல் பூர்வம், 2வது கடப்பாறை, அதுவும் அங்கே இருக்கிறது. இப்ப பெருமாள் ஓடி போனாரோ இல்லையோ, ஓடி போனவர் பிரதட்சணமா ஓடலே, அப்பிரதட்சணமா ஓடினார், உள்ளுக்குள்ள போய் சேர்ந்தார். அப்ப அப்பிரதட்சணமாக ஓடின தருணத்தை இன்றும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்குமே பெருமாளுக்கு ஒரு உற்சவம் நடக்கிறது. பேக் சவாரி உற்சவம் அப்படின்னு நடக்கிறது. பேக் சவாரி, பெருமாள் இப்படி போனா நேர இப்படின்னா வரார் அப்படின்னா அது பேக் சவாரி உற்சவம் என்று இன்றும் நடக்கிறது. அன்று நடந்த விஷயத்தை இன்றும் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறதேன்னா இதை நாம் தெரிந்து கொண்டு அன்று இப்படியெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் நடந்து கொண்டார்களா அப்படிங்கிறதுல
அவர் கோபப்பட்டாரே அப்படின்னு நினைக்க கூடாது. கைங்கரியத்துக்காக அவர் இங்கிருந்து சென்றாரே. அவருடைய திருவுள்ளம் என்ன? நம்ம ஆச்சாரம் நமக்கு சொன்ன கைங்கிறது நாமே பண்ணணும் அப்படிங்கிறது, நாமே அத்தை பெற வேணுங்கிற ஒரு பாரிப்புல அத்தை செய்தாரே தவிர வேற எதுவும் நாம் நினைப்பது கூடாது. ஆஹா, இங்கிருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும்னு ஆழ்வார் சொல்லியிருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று ஆச்சார நியமனம் பண்ண அந்த ஆச்சார நியமனத்தை அடிவொத்தியே இங்கிருந்து புறப்பட்டு சென்னார். திருமலையிலே எழுந்துள்ளிருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் இருக்கு. அவருக்கு பாம்பு ஒரு தடவை கடிச்ச உடனே எல்லாரும் ஊரே எல்லாம் சுவாமிக்கு பாம்பு கடிச்சுட்டா என்னவோ அதுவோ மருந்தோ இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர் அதெல்லாம் கவலையே விடல. எனக்கு இது ஒரு பாம்பு, அது ஒரு பாம்பு, இந்த செயலில் இது ஒரு பாம்பு, அது ஒரு பாம்பு. பாம்பு ஒரு கூரையில் பாம்போடு ஒரு கூரையிலே பயினார் போன்னு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாச்சாரங்கள் பெரிய திருமணியில பாம்போட யாரானு ஒரு ராத்திரி படுத்துப்பாளா? நான் குழு வசையெல்லாம் பண்ணியிருக்கேன், அதுல போய் நான் படுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையோ. அது மாதிரிதான் இது ஒரு பாம்பு. அந்த பாம்போட விஷயம் இருந்ததுன்னா இது படும். சரி, இப்ப என்ன கடிச்சதுனால அதுக்கு நிறைய விஷம் வந்திருந்து, இங்க விஷம் நிறைய இருந்ததுன்னா அது படும். அது படுத்துனாலும் கட்டம்தான். இப்ப இங்க இருந்து நான் உயிர் பொழைச்சுட்டேன்னா திருமலையப்பனுக்கு பண்றேன், இல்ல ஒருவேளை நான் போயிட்டேன்னா அங்க போய் ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு பண்ணிவிடுறேன், அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய பேச்சு அப்படின்னு சொல்லுவாரா அந்த சுவாமி. அவ்வளவு தைரியம் இருக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட பெருமை இருக்கக்கூடிய திருமலை அறந்தான் பிள்ளை திருமலையிலேயே எழுந்துள்ளி இருந்தார். திருமலை அப்பனுக்கு அத்தனை கைங்கரியங்களையும் செய்து வந்தார் என்பதை நினைவில் கொள்வோமாக. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். திருமலை அறந்தான் பிள்ளை திருவடிகளே சரணம். அவரைத்தான் என்ன சொன்னார்? நீர்தான் இந்த ஓட்டியிலே ஆண் பிள்ளையோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆறுமே வாயத்திற்கு சொல்லவே இல்லையோ, நான் போறேன் திருமலைக்கு போறேன்னு யாரும் சொல்லவே இல்லையே. ஆனா எம்பெருமானார் ஓட்டியிலே திருமலைக்கு போவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாம் அப்படின்னு இருந்திருந்தார் இல்லையோ, இந்த ஓட்டியிலே நீர்தான் ஆண் பிள்ளையோ, நீதான் ஆண் பிள்ளையா அப்படிங்கிறதுக்காகத்தான் திருமலை அனந்த ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை, அனந்தான் பிள்ளை என்று அவர்களுக்கு திருமாம். இன்றும் அவர்களுடைய வம்சத்திலே எழுந்துள்ளி இருக்கிறார்கள். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரா எழுந்துள்ளி இருக்கக்கூடிய திருமலையந்தான் பிள்ளை அப்படிங்கிற ஆச்சாரிய புருஷர்கள் இன்னும் எழுந்துள்ளி இருந்து அந்த அந்த பட்டத்தை, அந்த பீடத்தை அலங்கரித்துக் கொண்டு பலருக்கும் சமாசேனங்களை பஞ்சசம்ஸ்காரத்தை சாதித்துக் கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த போட்டியிலே தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். திருமலை அறந்தான் பிள்ளை திருவடிகளே சரணம்.